புதுச்சேரியில் இளநிலை எழுத்தர் பதவிக்காக இடங்களுக்கு காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 19 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக இளநிலை எழுத்தர் பதவிக்காக எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 157 பேர்களில் இதுவரை 151 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இவர்களில் 131 நபர்கள் பணியில் சேர்ந்துள்ளனர். மீதமுள்ள காலி பணியிடங்களுக்கு காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 19 நபர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருடிய தமிழக வாலிபரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் தலைமையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் நேற்று இரவு மதகடிப்பட்டு சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படி வந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விழுப்புரம் அருகே உள்ள பாணம்பட்டு நடுத்தருவைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் எனவும் தெரியவந்தது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மதகடிப்பட்டு ரீகன் ஒயின்ஸ் அருகில் திருடியதையும் 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு பைக் திருடியதையும் ஒப்புக்கொண்டார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செந்தமிழ் செல்வனை கைது செய்து 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மழை நிவாரணத் தொகை ரூபாய் 5,000 பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெஞ்சல் புயலால் பாதித்த அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரூபாய் 5,000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2ஆம் தேதி அறிவித்திருந்தார். இதற்காக நிதித்துறைக்கு அனுப்பிய கோப்பிற்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்தார். அதனையொட்டி மாஹி பிராந்தியத்தை தவிர்த்து புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமைச் சேர்ந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மழை நிவாரணத் தொகை நேற்று முதல் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 3,54,726 ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள். இதன் மூலம் அரசு ரூபாய் 177 கோடியே 36,30,000 செலவாகும். இந்த நிதி மாநில அரசின் நிதியில் இருந்து வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை அரசின் நலத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் சேதமடைந்ததை அடுத்து புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு ரெஸ்டோபார் அமைக்க முயற்சி நடப்பதாக முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியதில் உண்மை இல்லை என்றும், புயல் பாதிப்பை பார்வையிட வந்த மத்திய குழுவினரிடம் அனைத்து கட்சிகளும் கோரிக்கை மனு அளித்த நிலையில் காங்கிரஸ் காலம் கடந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கிறது. அதிகாரிகள் புயல் வெள்ள சேத பாதிப்பு அறிக்கை தயாரிப்பதில் தாமதப்படுத்தியதால் பாதிக்கப்பட்டோருக்கு முதற்கட்ட நிவாரணம் உடனடியாக கிடைக்கவில்லை. மெத்தன போக்குடன் செயல்படுவதை சில அரசு அதிகாரிகள் மாற்றிக்கொண்டாலும் பலரும் மாறாமலேயே உள்ளனர். அவர்கள் தொடர்ந்து இதேபோல் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அரசு கோப்புகள் மீது 1 வாரத்தில் முடிவெடுக்க அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 6 கோடி நிதியை மூடப்பட்ட சர்க்கரை ஆலைக்கு ஒதுக்கியதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் குடிமைப் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த அக்டோபர் மாதம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சுமார் 60 மாதங்களுக்கு மேல் சம்பளம் நிலுவையில் உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையினையொட்டி ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச அரிசி, சர்க்கரை வழங்கப்பட்டது. பல இடங்களில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டதால் அரசு பள்ளிகள், சமுதாய நல கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இலவச பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சுமார் ரூபாய் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கிய தற்போது மூடப்பட்ட அரியூர் சர்க்கரை ஆலைக்கு கூட்டுறவுத்துறை இயக்குநர்
யஷ்வந்தையா ஒதுக்கியதாக தகவல் வெளியானது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ரேஷன் கடை ஊழியர்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதை ஏற்காமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணை உபரி நீர் திறந்திருப்பதால் சங்கராபரணி ஆற்றங்கரையில் நீர் அதிகரித்துள்ள நிலையில் நள்ளிரவில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையினால் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் நிரம்பி வழியும் நீரானது திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணைகள் நிரம்பி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக புதுச்சேரி வில்லியனூர் வருவாய்த்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளான திருக்கனூர், ஆரியபாளையம், பத்துக்கண்ணு, சுத்துக்கேணி, மணலிப்பட்டு, செல்லிப்பட்டு, வாதானூர், BS பாளையம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள மேம்பாலங்களில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் பாதுகாப்பை உறுதி செய்து ஆய்வு மேற்கொண்டனர். நீர்நிலைகள் நிறைந்ததும் உபரி நீரை உடனுக்குடன் திறந்துவிட வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். பெஞ்சல் புயல் மழையினை அடுத்து புதுச்சேரியில் பல்வேறு ஏரிகள் நிரம்பின. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உசுட்டேரி, கனகன் ஏரி, பாகூர் ஏரி, வாதானூர் ஏரி ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் உபரி நீரை உடனுக்குடன் திறந்து விடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். பத்துக்கண்ணு, மதகு மற்றும் கொம்பந்தான்மேடு தடுப்பணையை ஆய்வு செய்த அவர் அவற்றை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் தொடர்ந்து 24 மணி நேரமும் பணியில் இருக்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். போதிய அளவு மணல் மூட்டைகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரிக்கு புயல் பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவிடம் உரிய ஆதாரங்களை மாவட்ட நிர்வாகம் அளிக்க தவறியதால் மத்திய அரசின் நிவாரண நிதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுவைக்கு பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவிடம் பாதிப்புகள் குறித்த விவரங்கள், அதற்கான புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்களை மாவட்ட நிர்வாகம் அளிக்க தவறியதால் மத்திய அரசிடம் இருந்து நமக்கு உடனடியாக வரவேண்டிய பேரிடர் நிவாரண உதவி இன்று வரை மத்திய அரசால் வழங்கப்படவில்லை. இதை காரணமாக வைத்து மத்திய பாஜக அரசு நிவாரண நிதி வழங்காதது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். மேலும் வீடூர், சாத்தனூர் அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 1,75,000 கன அடி தண்ணீரை திறந்து விட்டதால் 1,00,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் 3 அடி உயரத்திற்கு வெள்ளம் புகுந்துள்ளது. இந்த பாதிப்புகளுக்கான ஆதாரங்களை மாவட்ட நிர்வாகம் மத்திய குழுவிடம் வழங்க தவறியது என்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அலட்சியத்துடன் செயல்படும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையினை தலைமை செயலாளர் உடனடியாக எடுக்க வேண்டும். அரசால் அறிவிக்கப்பட்ட புயல் நிவாரண நிதி ரூபாய் 5,000 அனைத்து குடும்பத்தினருக்கும் கணக்கில் போடப்பட்டுள்ளது. இதை வங்கிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஏழை எளிய மக்கள் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகைகள், வட்டி தொகைகள், அபராத வட்டி தொகைகள், குறைந்தபட்ச இருப்பு தொகை ஆகியவற்றை பிடித்தம் செய்கின்றன. அரசால் போடப்பட்டுள்ள நிவாரண தொகையில் வங்கிகள் எந்த பணத்தையும் பிடித்தம் செய்யக்கூடாது என அரசு வங்கிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக OBC அணி சார்பில் உணவு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் கனமழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி OBC அணி சார்பில் காரைக்கால் மாவட்ட OBC அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர், அன்னை தெரசா நகர், நேரு நகர், 6வது குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 150 குடும்பத்தினருக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் சுரேஷ் கண்ணா, மாவட்ட செயலாளர்
ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் மற்றும் மாவட்ட தொகுதி அணி பிரிவு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். முத்தையால்பேட்டை தொகுதியில் ரூபாய் 67 லட்சம் செலவில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். முத்தையால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 67 லட்சம் மதிப்பில் முத்தையால்பேட்டை கருவடிக்குப்பம் சாலையில் உள்ள உபயோகம் இல்லாத கழிப்பிடத்தை அகற்றிவிட்டு ஒருங்கிணைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர்கள் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூரில் விவி உடற்பயிற்சி ஸ்டுடியோ மையத்தை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் மாடவீதி பகுதியில் சுமார் 3000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள விவி உடற்பயிற்சி ஸ்டுடியோ மையத்தை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களை விவி உடற்பயிற்சி ஸ்டுடியோ உரிமையாளர் திருமலை சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மேலும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுமார் 3000 சதுர அடி கொண்ட விவி உடற்பயிற்சி மையத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியே பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டு தகுதியான பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் உடற்பயிற்சிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் உள்ளதாகவும் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். மேலும் சிறப்பு விழா நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்.